ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி அணியின் புதிய விதிமுறையால் மிகப்பெரிய சிக்கல் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தான். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆர்சிபியோட ஃப்ரான்ச்சைசஸ் அதாவது காமனாகவும் டீல் பண்ணலாம். பட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஐபிஎல் 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிட்டன்ஷன்லாம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த நமக்கு பிசிசிஐ கொடுத்தது என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங் கொடுத்துருந்தாங்க. அதில் மிகப்பெரிய ரூலாக வந்துட்டு ஒரு சிலர் வரவேற்கிறதும், அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் சைடில் இருக்கிறவங்க எல்லாரும் வரவேற்கிறது என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பேன் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதாவது வந்துட்டு ஆக்ஷனுக்கு வந்துட்டு மெகா ஆக்ஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் மினி ஆக்ஷனுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட் அதிகமாக வந்து வாங்கிட்டு விளாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் 1 வருஷம் பேனு. ஸோ அதே நேரம் ஆக்ஷனில் சோல்ட் ஆகிட்டு மேட்ச் விளாடுறதுக்கு வராமல் இருந்தால் 2 வருஷம் பேனு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயருக்கு வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஏன் ப்ரோ இதுக்கும் வில்ஜாக்ஸுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது. ஸோ அதாவது வந்து இப்போது ஐபிஎல் 2025 மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் டோட்டலாகவே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் அதிக இடத்துல வந்து விலகி இருக்கிறது யாருன்னா ஒன்று ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு, ரெண்டாவது இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க. மீது எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நியூசிலாண்டோ சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் போர்டோ எங்கேயுமே வந்து பஞ்சாயத்து பண்ணாது. அன்லஸ் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்துருச்சுன்னு கிளம்புவாங்க. பெரிய டோர்னமெண்ட் இருக்குது, நாங்கள் அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் பிளேயர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயத்தை எதையாவது ஒன்று பண்ணி பாதி வேறு பிளே ஆஃப்ஸோட கூட்டு போகிறதே அவங்க வந்து குறியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எங்கே நோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு டீம் இருந்தது. ஸோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் மும்பை இந்தியன்ஸோட மோதுவாங்க. அந்த சீசனில் எக்ஸப்ஷனலான ஒரு ஃபார்மில் இருந்தது யாருன்னா பென் ஸ்டோக்ஸு. வெறித்தனமான ஃபார்மில் இருப்பார். பட் ஆனால் அவரால் வந்து பிளே ஆஃப்ஸ் விளாட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபைனல்ஸில் பென் ஸ்டோக்ஸ் இருக்க மாட்டார். ஸோ படுதோல்வி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் தழுவுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டீமுக்கு கீ பிளேயராக இருக்கிற பிளேயர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஸோ அவங்கள வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போகிறோம், இப்படியெல்லாம் வந்து விஷயங்களை கொண்டு வந்ததுனால தான் அந்த ஃபாரின் பிளேயர் பேன் ரூல் அப்படிங்கிறதையே கொண்டு வந்தாங்க. இந்த ரூல் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, அதாவது நாங்கள் வந்து எங்களோட இங்கிலாந்து பிளேயர்ஸை ஓவர்சீஸ் T20 லீக்ஸில் விளாடுறதுலேருந்து பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பேன் அப்படின்னா கம்ப்ளீட் பேன் கிடையாது. ஸோ லிமிட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எல்லா இங்கிலாந்து பிளேயர்ஸும் எல்லா ஓவர்சீஸ் லீக்ஸ்லையும் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை இனிமேல் அவங்களால ஆட முடியாது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பிளேயர்ஸை லிமிட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட் பண்ணால் வில்ஜாக்ஸும் ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான். ஸோ அவரை ஆர்சிபி இப்போ வந்துட்டு ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க லிமிட் பண்ணும்போது வில்ஜாக்ஸுக்கு வந்து எப்படி வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்குங்கிற ஒரு இஷ்யூ மிகப்பெரிய லெவலில் வரும். அண்ட் இந்த லிமிட் பண்ணுறது அப்படிங்கிறது எதனால இந்த ஒரு புது ரூல் நுழையாதா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒரு நியூ ரூல், அந்த பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ ரூல் கொண்டு வரதுனால தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வில்ஜாக்ஸே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து விளாடலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது வந்து பேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டா ஸோ அந்த பிளேயர் பேன் ஆகிட்டார் அப்படிங்கிறது அந்த பிளேயரோட மட்டும் போகாது, அந்த கிரிக்கெட் போர்டுக்கும் சேர்ந்து தான். ஸோ கெட்ட பேர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். வந்துட்டு ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்து வச்சு பேசணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 100 அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, அதாவது நடத்திட்டு இருந்தாங்க. எப்படி வந்து ஐபிஎல் அப்படிங்கிறத பார்த்து ஸோ அவங்க வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி எல்லா கிரிக்கெட் போர்ட் சைடில் இருந்தும் இப்போது T20 லீக்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு மட்டும் எதுக்கு நம்ம T20 வைக்கணும், 100 பால் டோர்னமெண்ட்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க 100 பால் டோர்னமெண்ட் புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அது அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஓவருக்கு 6 பால் அப்படிங்கிறது 5 பாலாக மாற்றினாங்க, 20 பால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியோடு இருந்த நம்மளுடைய 100 டோர்னமெண்ட் இப்போது 100 டோர்னமெண்ட்டில் விளாட்றதுக்கு பிளேயர்ஸே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 100 டோர்னமெண்ட் அப்படின்னு நடந்துகிட்ருக்க 100ல் இருக்கிற டீம்ஸோட ஸ்டாக்ஸையும் ஐபிஎல் டீம்ஸ் வாங்கி அந்த இடத்துல வந்துட்டு ஐபிஎல் டீம்ஸ் உள்ளே வந்து ஏதாவது ரூல் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் பண்ணி 100 டோர்னமெண்ட்டை வந்து மவுசேத்தி காட்டணுங்கிறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் அந்த இடத்துல போயிருந்தது. ஸ்டாக் வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல ரெடியாகவும் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ரூல் வந்து இம்போஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு எனக்கு தெரியுதுன்னா அந்த ஸ்டாக் வாங்கி 100 டோர்னமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எம்பசைஸ் பண்ணுறதுல ஐபிஎல் டீம்ஸ்க்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை இவங்க இந்த இடத்துல வந்து இப்படி காட்டிகிட்டு இருக்காங்க. இது ஆர்சிபியில் வில்ஜாக்ஸுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ப்ரைமரியாக வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸை வந்து உள்ளே வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது ப்ராப்ளம் தான். ஈவன் ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பட்லர் இருக்கிறாரு. ஸோ அதே நேரம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லா டீம்லேயுமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு அலார்மிங் மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் பஞ்சாப் வந்துட்டு இப்போ கேப்டன்சி அப்படிங்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சாம் கர்னே கேப்டன்
சேனலில் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஸோ அவருடைய சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து T20லேருந்து ரிட்டையர் ஆகின பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க எதுவும் சொல்லலை. பட் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸை லிமிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தியா இல்லையா நம்மால் இங்கேயே ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐபிஎல்லோட ரூல்ஸ் மட்டும்தான் வந்தது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து தலைவனுங்க இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.